வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வாங்க. நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்த ஒரு சம் பார்ப்போம். முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் 253 எனில் எண்ணின் மதிப்பு காண்க. முதல் எண் இயலெண்களின் கூடுதல் 253 எனில் எண்ணின் மதிப்பு காண்க. இயலெண்களின் கூடுதல்னு கேட்டிருந்தா அதுக்கு ஒரு ஃபார்முலா என்னன்னா n into n plus 1 divided by 2. எண்களின் கூடுதலோட ஃபார்முலா n into n plus 1 by 2. இங்கே கேட்டிருக்கிறது வந்து கூடுதல் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா 253ங்கிறத ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். n into n plus 1 by 2 தான். 2ஓட மதிப்பு தான் வந்து 253. அவங்க கேட்டிருக்கிறது n பாருங்க. என்ன பண்ணணும்னா n into n plus 1 divided by 2ல் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள் 22, 23, 18, 16ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேல்யூஸ் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இந்த வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னோட வேல்யூ. இப்போ பாருங்கள் ஏல வந்து 22 இருக்குது. நம்ம 22 எனக்கு போடுறோம். n into 1ன்றப்ப n plus 1 அப்படின்னா 22 plus 1 இப்போ 23 ஆகும். இப்போ 23 divided by 2. அப்போ 1 2s are 2, 11 2s are 22. அப்போ 11 into 23 நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 253 வருது இல்லையா. 253 வந்துச்சுன்னா அதோட கூடுதல் 253 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்கிற வேல்யூ வந்து 22 அப்படிங்கிறத ஆன்சர். ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு வேளை 22 லாஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வேல்யூஸாக நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்க்குறப்ப எனக்கு பதுவாக தான் நம்ம கொடுக்கணும். என்னோடய வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து இங்கேருந்து நம்ம ஆப்ஷன்ஸ் இங்கே எடுத்துக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.